தமிழகத்திலிருந்து வெளிநாடு சென்ற அயலக தமிழர்களால் பாலைவனம் சோலைவனம் ஆனதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தின விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று அயலக தமிழர்களுக்கு விருதுகள் வழங்கினார். பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் நாட்டுப்புற கலைகள், தமிழ் பன்னிசைகளை அயலகத்தில் நேரடியாக பயிற்றுவிக்கும் வகையில் 100 ஆசிரியர்கள் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அயலக தமிழர்கள் வாழும் பகுதிக்கு அனுப்பும் திட்டம் உருவாக்கப்படும் என்றும் இதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அறிவித்தார். தனது ஸ்டைல் சொல்லல்ல செயல் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ஸ்டைல் சொல்லல்ல செயல். அப்படித்தான் கடந்த 3 ஆண்டுகள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு சாதனைகளை நம்ம திராவிட மாடல்ல செஞ்சிருக்கிறோம். 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு காரணங்களுக்காக தாய்மண்ணில் இருந்து சென்றிருப்பாங்க. இந்த பூமி பந்தோட வெவ்வேறு நாடுகளுக்கும் சென்று தங்களுடைய ஓய்வறியா உழைப்பு, தியாகம், வியர்வை, கண்ணீர் சிந்தி அந்த நாடுகளை வளர்த்தாங்க. அவங்களாலதான் பாலைகள் சோலைகளாச்சு, கட்டாந்தரைகள் தார் சாலைகளாச்சு. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தின விழாவில் அயலக தமிழர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். நிகழ்ச்சி முடிந்தவுடன் அயல்நாட்டிலிருந்து வந்திருந்த மக்களை அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து கை குலுக்கினார்.